Hi friends, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது most requested recipe crispy fried chicken. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? முதல்ல சிக்கனுக்கு ஒரு மேரினேஷன் தயாரிக்க போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா தயிர் எடுத்துருக்கேன். ஸோ தயிருக்கு இன்னும் 3 times ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கூட லம்ஸ் கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. That's it. Our buttermilk is ready. ஸோ இந்த பட்டர் மில்கில் கொஞ்சம் சீசன் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் போடணுன்னா கியூமின் பவுடர் உங்கள் இஷ்டத்துக்கே என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம ரெசிபி நம்மளோட இஷ்டப்படி தான். ஸோ வேறு ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KFC ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அதெல்லாம் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சவுத் இண்டியன் குசினில் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஒரு வாட்டி வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு செம்மையாக சமைக்கலாம். இப்போ இந்த வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் இந்த மேரினேஷனில் நல்லா சோக் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 to 3 hours மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடிஞ்ச அளவு பண்ணணும். ஏன் இவ்வளோ நேரம் மேரினேஷன் பண்ணணுன்னா we are going to give coatings. மைதா கோட்டிங் 2 times, ஒரு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸ். ஸோ மேரினேஷன் பண்ணியிருந்தால் உள்ளே சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் நெக்ஸ்ட்டு ஒரு கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக மைதா எடுத்திருக்கேன். மைதாவை விட கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவர், அளவெல்லாம் இல்லை. எவ்வளோ நீங்கள் மைதா எடுக்கிறீங்களோ ஜஸ்ட் கோட்டிங் தான். ஸோ கம்மி ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ மைதா, அதை விட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். இதை கூட கொஞ்சம் சீசன் பண்ணிக்கணும். சால்ட்டு, பிளாக் பெப்பர் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லை ரெட் சில்லி பவுடர் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் ஒரு எக் வாஷ். சிக்கனுக்கு அந்த கோட்டிங் நல்லா ஒட்டி இருக்கணும். அதனால் ஒரு எக்கை நல்லா சால்ட்டு அண்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஊற்றுவேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோட் த சிக்கன். சிக்கன் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதாவில் மிக்ஸ் பண்ணுறணும். நல்லா கோட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் செப்ரேட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கை வெறும் வெட் இன்க்ரீடியண்ட்காகவே இருக்கணும், ஒரு கை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்காகவே இருக்கும். நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கையில் ஒட்டிக்கும் அண்ட் சிக்கனில் சரியாக ஒட்டாது. ஸோ ஹியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஐ எம் டேக்கிங் த சிக்கன். ஸோ வெட்டாக நான் யூஸ் பண்ணுறேன், ட்ரைக்காக லெஃப்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா கோட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் எல்லாமே ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எந்த கை போகிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக் வாஷ் ஜஸ்ட் டிப் பண்ணி அப்படியே எடுத்துடுங்க, அவ்வளோதான். இந்த பவுலுக்கு பதிலாக இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட் மாதிரியே நீங்கள் எக் பீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பெரட்டுறதுக்கு. ஸோ ரதர் தான் இந்த சின்ன பவுல். ஓகே, தட்ஸ் இட். அகெயின் மைதாவில் கோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கோட்டிங் கூட பண்ணலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 கோட்டிங் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் மைதா, தென் எக் வாஷ், அகெயின் மைதா. ஓகே, சேம் ஹியர். கொஞ்சம் மெஸ்ஸியான வேலை தான், ஆனால் அவுட்கம் அவ்வளோ நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டு சிக்கன் கோட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல், கோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மைதா வேலை இல்லை, எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம்.
அகெயின் வந்து இந்த எக் வாஷில் வந்து கோட் பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். இங்கே கொஞ்சம் எக்கில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நாங்கள் டிப் பண்ணி சிக்கன் டிப் பண்ணி இந்த மைதாலாம் போய் கெட்டியாயிடுச்சு எக்கு. அதனால் ஐம் ஜஸ்ட் புட்டிங் சம் வாட்டர். ஸோ டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆல் யூ நீட் இஸ் அ லிட்டில் லிக்விட். நீங்கள் நார்மல் வாட்டரை கூட நீங்கள் டிப் பண்ணுங்கள், ஒரு ஐஸ் கோல்ட் வாட்டரில் கூட. ஸோ எக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபைனலி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இது நார்மல் பிரெட் க்ரம்ஸ் இல்லை, பேன்கோ பிரெட் க்ரம்ஸ். ஸோ நார்மல் பிரெட் க்ரம்ஸில் நல்லாவே வராது. பேன்கோ பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லி வாங்குங்க. நல்லா கோட் பண்ணிக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி மற்ற சிக்கனுக்கும் இப்படியே பண்ணுங்க. ஸோ த ப்ராசஸ் இஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிக்கன் எடுத்து மைதா, அதுக்கப்புறமா எக் வாஷ், அகெயின் மைதா, அகெயின் எக் வாஷ், ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம பீசஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபுல்லாக ஒட்டி இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நவ் இட்ஸ் ரெடி டு ஃப்ரை. ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். ஹீட் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஆட் த சிக்கன் பீசஸ் ஒன் பை ஒன். ஃப்ரையிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். த்ரூ அவுட் த ஃப்ரையிங் ப்ராசஸ் ஃப்ளேம் வந்து மீடியமாக தான் இருக்கணும். அண்ட் ட்ரை டு ஃப்ளிப் இட் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஒரே இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ப்ரௌனாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகிற விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் யூனிஃபார்ம் ஃப்ரையிங் வில் பி தேர். ஃப்ளேம் வந்து மீடியமாக தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஓகே. ஆஸ் யூ கேன் சி, கொஞ்சம் கூட அந்த பேட்டர் வந்து எண்ணெயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகவே இல்லை. ஸோ எடுத்துட்டேன். ஸோ எடுக்கும்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ரொம்ப பிளாக் ஆன பிறகு, சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ஜஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனாலே எடுத்துக்கோங்க. வெளியில் வந்த பிறகு இன்னும் அதில் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ரொம்ப வந்து ஆல்ரெடி ப்ரௌனில் எடுத்திங்கன்னா வெளியில் வந்து இன்னும் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ அது வந்து கருகி போன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். And I hope you people can understand what I am saying. Fry the other chicken pieces as well. Okay. Golden brown ah irukku paranga. எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எக்ஸஸ் ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சவுண்டு பாருங்கள். சூப்பர் கிறிஸ்பி இல்லையா? என்ஜாய் வித் எ பேசிக் கெச்சப். தட்ஸ் இட். கிறிஸ்பியான சிக்கன் ரெடி. ஸோ இதே ரெசிபி நீங்கள் ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். எப்போ தேவைன்னு அப்போ வந்து ஜஸ்ட் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான கெச்சப்போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்ஷால்லா we will meet in the next video. Until then, tata bye bye. Khuda Hafiz.